ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு புத்தகத்தில் 26வது அதிகாரம் 4வது வசனத்தில், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு நாமே பாதுகாப்பு. நாம் சோதனையில் விழாதபடி, பாவத்தில் விழாதபடி ஜெபம் நம்மை காத்துக்கொள்கிறது. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆம், இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்நாட்களிலும் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு நமக்கு அதை அறிவுறுத்தியிருக்கிறார். யோபு ஜெபித்தான் தன் சிநேகிதருக்காக. ஆனால் சிநேகிதருடைய சிறையிருப்பு மாறவில்லை. ஆனால் யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஜெபம் என்றாலே யாரோ எவருக்கோ செய்கிறோம் என்று ஒரு சிலர்களுக்கு அந்த ஜெபம்னாலே கஷ்டமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கொள்கிறாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் தான் சோதனைக்குட்படாதபடி உங்களை நீங்களே காத்துக்கொள்கிறீங்க. சோதனை என்றால் பாவத்தில் வரலாம், அல்லது பொருளாதாரத்தில் வரலாம், அல்லது குடும்ப பிளவுகள் பிரச்சனைகள் வரலாம். இப்படிப்பட்ட சோதனையில் விழாதபடி ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, யோபு பக்தன் ஜெபித்தான். ஆண்டவர் யோபு பக்தனை ஜெபிக்க சொன்னார். 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு ஜெபித்தான். ஆனால் யோபு ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சிநேகிதருடைய சிறையிருப்பு அல்ல, இவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பையும் உங்களை சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.